Hi my dear parents and students. இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இதனால தமிழ்நாடு கவுன்சிலிங்ல மாற்றம் இருக்குமா அதுவும் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா எம்சிசில ரவுண்ட் 1 வந்து மாத்திட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க, சார் நாங்க தமிழ்நாடு கோட்டாக்கு தானே சார் போறோம், எங்களுக்கு என்ன சார் இதுக்கு சம்பந்தம்னா சம்பந்தம் இருக்கு. எப்பயுமே இந்த கவுன்சிலிங் நடக்கிறப்போ ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆகுறப்ப தான் ஸ்டேட் கோட்டா வந்து ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து சொல்லப்படாத ஒரு விதி. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, முன்னாடி வந்து சாய்ஸ் லாக்கிங் சரிங்களா? அது வந்து 13th அன்னைக்கு முடிச்சிரணும். இத வந்து பழைய ஷெட்யூலா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 17th வரைக்கும் இதே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 17th வரைக்கும் சாய்ஸ் லாக் நடக்க போது. 18th வந்து ப்ராசஸ் நடக்கும். 19th வந்து நம்மளுக்கு சீட் குடுக்க போறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 18 ஆர் 19க்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாடோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து இப்ப முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங். நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 13th இருந்து 19th வரைக்கும். ஸோ 6 டேஸ் டைம் குடுத்துருக்காங்க. ஆனா டெஃபினெட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் டேட் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 23, 24ஆம் தேதி வரைக்கும் இந்த டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சார் சும்மா சொல்றீங்களா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அவங்களோடது எப்ப முடியுது? 17ஆம் தேதி தான் முடியுது. ஸோ 18 தான் ரிசல்ட் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண போறாங்க. 19 தான் ரிசல்ட் வரப்போகுதுன்னா, லீகலி பார்த்தீங்கன்னா, நம்ம 19க்கு மேல தான் கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாரி காட்டணும். அப்ப 19ல ஒரு 4, 5 நாளாவது இங்க குடுக்கணும். ஸோ 23 இல்ல 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளா இருக்கும். ஸோ இன்னும் அந்த இது வரல. வந்த உடனே நான் உங்களுக்கு கூட ஒரு வீடியோட வரேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணி காட்டுறது எனக்கும் ஆசை. ஆனா எனக்கு ஏதாவது ஒரு பேரண்டோ ஸ்டூடெண்ட் யாராவது வாலண்டியரா அவங்களோட ஐடி கொடுங்க. நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால ஜிஎம்சி வரும். அடுத்து கவர்மெண்ட் கோட்டால பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டால வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ யாராவது கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே போட போறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த நம்பர்ல என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு சரிங்களா, உங்க ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். உங்களோட எந்த நேமு நம்பர் எதுவுமே வந்து யூடியூப்ல வராது. நான் ஜஸ்ட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எப்படி அதை தான் காட்டுவேன். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றப்ப நீங்க வந்து என் கூட ஜிமீட்லயோ வாட்ஸ்அப் கால்ல கூட கனெக்டடா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட இருக்க ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கூட போறது இல்லை. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ எனக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுலேயுமே அப்ளை பண்ற யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்க ஐடியை கொடுங்க. நான் அதை வச்சு எல்லாருக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். இல்லை யாராவது சார் கவர்மெண்ட் கோட்டா ஜிஎம்சிலையும் இதுலையும் போறீங்கன்னா அவங்களும் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. என் சைட்ல இருந்து எப்பவுமே நான் ஹெல்ப் பண்றேன். சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டட் என்ன டவுட்னாலும் நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி. நான் கேட்குற ஹெல்ப் நீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களால மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட டேட் வந்து இப்போதைக்கு இதான் சார் டேட்டு. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 13ல இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுல. பட் இது டெஃபினெட்லி எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் ஆகல. லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறப்ப தமிழ்நாடோட ஷெட்யூல் ரீஷெட்யூல் வந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் மாறும். எனக்கு இப்போதைக்கு இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல் இந்தியா கோட்டா வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் இந்தியாலையும் எனக்கு எந்தெந்த காலேஜ்ல ஃபில் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாதவங்களும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.